கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 3வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எந்த காரியம் வாய்க்கும் தெரியுமா? எதிலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதோ அந்த காரியம்தான் நிச்சயம் வாய்க்கும். நாமாக செய்கிற காரியங்கள் வாய்த்தது போல இருக்கலாம், ஆனால் நிலைக்காது. கர்த்தருடைய கரம் அதில் இருக்குமானால் அது வாய்க்கப்படுவது மாத்திரமல்ல, அது நிலைத்திருக்கவும் செய்யும். எனவே தான் தாவீது அவன் தனக்கென்று ஒரு வீட்டை கட்ட பிரயாசப்படவில்லை. அவன் வெயிட் பண்ணுறான். எதற்காக தெரியுமா? கர்த்தர் இன்வால்வ் ஆகிறதுக்காக, கர்த்தர் இடைபடுவதற்காக. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று. சங்கீதம் அழகாய் சொல்லுகிறதே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நான் எனக்கென்று ஒரு வீட்டை கட்டும்போது அதில் கர்த்தர் இடைபடவில்லை என்றால் அது வாய்க்காது, அது நிலைக்காது. இன்று வரை நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் வாய்த்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் நிலைத்திருக்கிறதோ அதற்கு பின்னாக கர்த்தருடைய கரம் இருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இனிய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டி இருக்கிறதல்லவா, நிலைத்திருக்க வேண்டி இருக்கிறதல்லவா, அவரிடத்தில் அதை ஒப்புவியுங்கள். ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாரையும் போல அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். வீட்டில் குறைவு ஏற்பட்டது. திராட்சரசம் மனிதர்கள் உருவாக்கி வைக்கிறார்கள், ஆனால் அது கடைசி வரை நிலைக்கவில்லை. அது குறைய ஆரம்பித்து விட்டது. அது இல்லை என்ற சூழ்நிலையே வந்து விட்டது. எப்பொழுது அவர் இடைபட ஆரம்பித்தாரோ, இயேசுவினிடத்தில் அந்த காரியத்தை கொண்டு போகிறார்கள். அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து அவரை கிரியை செய்ய வைக்கிறார்கள். அவர் இடைபட ஆரம்பித்த பிறகு அந்த கல்யாண வீட்டில் கடைசியில் வந்தவன் கூட திருப்தி அடைந்து செல்லத்தக்கதாய் நிலைத்திருக்க செய்தார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அவரை ஈடுபடுத்துங்கள். எந்த ஒரு காரியத்திலும் மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுக்குரிய ஸ்தானத்தையும் நாம் கொடுக்க தவறுகிறோம். சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து மறுகரைக்கு போக படகுல ஏறி பயணிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். பின்னணியத்தில் இருக்கிறார். சீஷர்கள் முன்னாடி இருக்கிறார். அவர் நமக்கு பின்னாக இருக்க வேண்டியவர் அல்ல, அவர் நமக்கு முன்னணியில் இருந்து நடத்த வேண்டியவர். அவர் நமக்கு முன்னின்று நம்மை கொண்டு செல்ல வேண்டியவர். இன்று நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், ஆனால் அவரை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அவரை செயல்பட விடாமல் நாம் தடுக்கிறோமா? இல்லை, பேதுரு, யோவான், யாக்கோபு போல சீஷர்களைப் போல் அவரை வந்து எழுப்புகிறோமா? ஆண்டவரே, இந்த படகு மூழ்குகிறது, இந்த படகு மூழ்கிறது, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் செய்கிறது தான் நிலைக்கும். கர்த்தர் எழும்பினார், முன்னணியத்தில் வந்து அதட்டினார். படகு மறுக்கரையை பிடித்தது. இந்த படகு மறுக்கரையை பிடிக்கணும்னா கடைசி வரை கர்த்தர் நடத்தணும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வந்துவிட்டு காரியம் வாய்த்ததும் நாம் தேவனை விட்டு போகிறது, இந்த அனுபவம் வேண்டாம், இந்த நிலை வேண்டாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். இந்த வாழ்க்கை படகு பாதியிலே மூழ்காமல் இருக்க வேண்டுமானால் கடைசி வரை அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவரை முன்னணியில் நிறுத்துங்கள். அவர் பின்பாக அவரை தொடருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை படகு மூழ்காது மறுகரை காணும்.
தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, நீர் இல்லாமல் ஒரு காரியமும் வாய்க்காது, ஒன்றும் நிலைக்காது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. எப்பொழுதும் நீங்கள் இருக்கணும், உங்கள் சமூகம் இருக்கணும், உங்கள் கரம் வெளிப்படணும். கர்த்தரே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.